கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அன்புள்ள ஒளித்தின் வாயிலாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் யூடியூப் வாயிலாக பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களது கருத்துக்கள், ஜெப குறிப்பு அதை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதை நன்மை என்று எண்ணினால் தேவனுக்கு மகிமையாக காணப்படுவோம். அது தீமையாக காணப்பட்டால் அதை எங்களை திருத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை அநேக இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். கம்மியான நபர் தான் பார்த்து கொண்டிருக்காங்க. இன்னும் அநேக நபர்கள் பார்க்கின்ற அளவிற்கு இந்த வார்த்தையெல்லாம் தேவையாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஜீவியமானது கிறிஸ்துக்கு பிரியமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியம் தடைபட்டு போகக்கூடாது. இதில் வருகின்ற பாடுகள், நிந்தனைகள், வேறுகள் எல்லாவற்றையும் மத்தியும் தேவன் ஆரோக்கியமாய் கொண்டு செல்ல ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தின் வாயிலாக நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு நான் இணையதள வாயிலாக அதை அறிவிப்பேன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் 2வது செவ்வாய்க்கிழமை விசேஷித்த காத்திருப்பு ஜெபம் என்று சொல்லி நாங்கள் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளோம். அது பெருமாள்புரத்தில் இருக்கின்ற பாறை நகரில் வச்சு நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். நீங்கள் திரையில் காண்ற அந்த முகவரிக்கு நீங்கள் பார்த்து வரலாம். அந்த திரையில் காண்ற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கூட்டமானது மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு நாங்கள் முடித்து வருகின்றோம். இது அநேகருக்கு ஆசிரமாக இருக்கின்றது. வந்தவங்களாம் பயன்படுத்தி நல்லா அற்புதமாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்துறாங்க. நீங்களும் வந்து பாருங்கள். கட்டாயம் இந்த காரியம் உங்களுக்கு பிடிக்கும். நல்ல செய்திகள், பாடல்கள், இன்னும் அற்புதமான ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் பெற்று தேவாசத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதனுடைய நோக்கமே முழுக்க இதனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நம்பிக்கை அவங்களுடைய வாழ்க்கை வந்தாலே போதும். அற்புதங்கள், அடையாளங்கள், கிரியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு கருத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே விசுவாசத்தை நம்பி வாருங்கள். அற்புதத்தை பெற்று சொல்லுங்கள். எல்லோரும் வரலாம். எல்லோரும் ஒன்று கூடி தேவனை நாம் ஆராதிப்போம். நாமத்தை மையப்படுத்தும். கட்டாயம் கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசைப்பாராக. ஆமேன்.